சண்டே ஸ்நாக்ஸ், அதுவும் ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கோதுமை ரவை கேசரி. 100 கிராம் கோதுமை ரவை, 100 கிராம் வெல்லம், 10 முந்திரி பருப்பு, 25 ml நெய் போதுமானது இந்த 100 கிராமுக்கு. எப்போதுமே நான் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ண போறேன்னா அந்த எந்த பேன்ல வந்து செய்ய போறோமோ அந்த பேன்லயே இந்த முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் நான் வறுத்து வச்சுப்பேன். இதுக்கு வந்து இந்த கேசரிக்கு முந்திரி மட்டும் போதுமானது. ஸோ இந்த கடாயில தான் செய்ய போறேன், அதனால ஒரு 10 முந்திரியை போட்டு வறுத்து வச்சுக்கிட்டேன். அந்த மீதம் இருக்க நெய்யிலேயே 100 கிராம் கோதுமை ரவையை கொட்டி நல்லா வறுத்துக்கணும் ரோஸ்டா. அந்த கோதுமை ரவையும் நெய்யும் சேர்ந்து ரொம்ப நேரம் வறுக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் வரும், ஒரு ஸ்மெல் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அப்பதான் அந்த கேசரியும் நல்லா டேஸ்டா வரும். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா இன்னும் கருப்பா கூட செவந்து வரும். இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து ஆஃப் பண்ணி தனியா ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கோங்க. நல்லா அந்த கோதுமை ரவை வறுப்பட்டோடனே நல்லா இன்னும் உதிரி உதிரியா தெரியும். அதுக்கப்புறம் இதுக்கு ரவை கேசரினா நம்ம 1க்கு 2 டம்ளர் தண்ணி விடுவோம். இதுக்கு வந்து 2.5 டம்ளர் விட்டா நல்லது. ஏன்னா கோதுமை ரவை கொஞ்சம் வேகும் நல்லாவே. அதே மாதிரி வெந்தாதான் நல்லா இருக்கும். ரொம்பவும் வெந்துடக்கூடாது, ரொம்ப வேகாமையும் இருந்துடக்கூடாது. ஸோ அதனால ஒரு 100 கிராமுக்கு வந்து நான் வந்து 2.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். எந்த டம்ளர்ல எடுத்துருக்கணும் அதுல 2.5 டம்ளர் தண்ணி. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த வறுத்து வச்ச கோதுமை ரவையை நீங்க கொட்டி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு, 2 இல்ல ஒரு 5 நிமிஷம் கூட ஆகும், நல்லா ஒரு கிண்டி விட்டு மூடி வச்சு அடுப்பை வந்து சிம்ல வச்சிருங்க. அடுப்பை சிம்ல வச்சுட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். இப்ப கூட இதுல தண்ணி கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. கொஞ்சம் அடுப்பு ஃப்ளேமை கொஞ்சம் பெருசா வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த தண்ணி சுண்டினதுக்கு அப்புறம் வெல்லம் வந்து 100 கிராம் ரவைக்கு 100 கிராம் வந்து வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வெல்லத்தை நான் போடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, கட்டி கட்டியா இருக்கு, கிண்டிட்டு இருக்கேன். ஸோ அந்த 100 கிராம் வெல்லம் ஒரு டம்ளர்ல காட்டினேன் இல்லையா, அதே மாதிரி போட்டுக்கோங்க நீங்களும். வெல்லம் போட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், அதனால கொஞ்ச நேரம் மூடி வச்சு அப்புறம் திரும்பி வேகும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இப்படி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் நான் நெய் விட்டுருக்கேன். ஆல்ரெடி ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டு தான் முந்திரி வறுத்திருக்கேன். அந்த நெய் இல்லாம இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் நான் நெய் விடுறேன். ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பவுடரும் போட்டுக்கணும். சில பேர் வந்து இந்த கேசரியில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த கேசரியிலுமே பொதுவாகவே ஸ்வீட்டு சேர்த்துட்டோம்னா அந்த பொருள் அதுக்கப்புறம் வேகாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா முன்னாடியே வேக வச்சிருவாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் இதுல வந்து கோதுமை ரவை நல்லாவே வேக வச்சுட்டோம். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இதுல வெல்லம் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் நீங்களும் அதே மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமே வெல்லம் சேர்த்தீங்கன்னா டேஸ்டா இருக்கும். 3 ஸ்பூன் நெய் விட்டாச்சு. நெய் விட்டதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பையும் போட்டு ஒரு கிண்டி மூடி வச்சிட்டீங்கன்னா அப்படின்னா சுவையான கோதுமை ரவை கேசரி ரெடி ஆயிரும். ஹெல்தியானது, வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் டேஸ்டா இருக்கும். ஒயிட் சுகர், ஒயிட் ரவை இதெல்லாம் சேர்க்காம இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சண்டே மட்டும் இல்ல, வார நாட்கள்ல கூட சாமி கும்பிடும் போது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமெல்லாம் என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். எப்ப பார்த்தாலும் ஒரு சக்கரை பொங்கல், கேசரி, பாயசம் இப்படியே வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி மாத்தியும் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்ச